அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வந்து கோயம்புத்தூரில் சூலூருங்கிற ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சிறுமி உயிரிழந்தது. ஓகேங்களா? அந்த உயிரிழந்ததுக்கு நேற்றுலேருந்து தேடி இருக்காங்க. அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மெத்தனை புகார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? கடைசியாக அந்த பிணத்தை வந்து கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவில் இருந்த நாயா இல்லை பக்கத்து ஏரியா இருந்த நாயான்னு தெரியல. அந்த 2 நாய்ங்க வந்து அந்த பொண்ணு வந்து கற்பழித்து கொடூரமான முறையில் கற்பழித்து முகம் தெரியாத அளவுக்கு அவங்கள வந்து சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இன்னும் ரிப்போர்ட் கொடுக்கல. உடல் உயர் ஆய்வு ரிப்போர்ட் வந்து இன்னும் வரல. வரதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து அங்கே இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. போராடினதுக்கப்புறம் தான் தமிழக அரசு, தாவிக தலைமையிலான தமிழக அரசு இதை ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணாங்க. ஏன்னா சார் வந்து போன பீரியடில் வந்து பயங்கரமாக பஞ்ச் டைலாக்கு கத்தி வாய் தொண்டை கிளிய 10 நிமிஷம் பேசினாலும் பஞ்ச் டைலாக்காக பேசிட்டு போனார்ல. இப்போது அதை நம்ம தெளிவாக சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த 10 வயசு சிறுமியை ரொம்ப கொடூரமான முறையில் கற்பழித்த அந்த நாயை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்னங்க பண்ணணும்? நீங்கள் தான் சொன்னீங்களே, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கு தான் இந்த அரசா அப்படின்னு சொல்லி நீங்கள் போன டைம் சொல்லியிருந்தீங்களே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த நாய் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை உடனே தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்க, அங்கேருந்து அந்த குழந்தைய வந்து கூட்டு போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுன்னா அந்த நாய் அங்கேயே சுட்டு கொண்டிருக்கணுமா இல்லையா? இப்போ சார் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, அப்டேட் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம அமைச்சர் அருண்ராஜ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 10 வயது சிறுமியின் உயிருக்கான பதில். தவறு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மட்டும் கேள்வி எழுப்புங்கள். சிறுமியை கொன்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வேறு என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை தானே போன அரசு சொன்னாங்க. அதுவும் இன்னும் ஸ்பீடாக கூட பண்ணாங்க. வேகமாக விரைந்து செயல்பட்டு அவங்களுக்கு வந்து தண்டனையை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்க? மாணவிகளுக்கான அரசு கிடையாது, பெண்களுக்கான அரசு கிடையாது, பெண்களை வந்து ரொம்ப துன்புறுத்தின அரசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவாக பேசுனீங்க. இதில் இன்னும் 1% கூட அக்ரெசிவ் பேச ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து 15 நாள் கூட ஆகலைங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த ஆணவ பேச்சு இருக்குங்க. தேவையா அருண்ராஜ் சார்? இந்த ஆணவ பேச்சு உங்களுக்கு தேவையான்னு கேட்குறேன். தவறு நடக்கிறதுங்கிறது, எந்த அரசாக இருந்தாலும் தவறு நடக்கிறதுங்கிறது அது இயல்பு கிடையாது. அது எல்லா காலகட்டத்திலையும் தவறு நடக்கும். தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்களும் ஒரு பிரச்சனை பண்ணுனா அந்த பிரச்சனைக்கான விடை வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு புரியாதவர்களும் அதுக்கான இதை வந்து பண்ணவே முடியாது. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு வச்சுங்களேன், பேசுகிறத வந்து கொஞ்சம் நாகரிகமான கருதி மக்கள் இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டு, மக்களால் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். மாற்றம் தேடி தான் உங்களுக்கு அரசியல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இந்த வார்த்தை தேவையில்லை அப்படிங்கிறத குரலற்றவர்களின் குரலாக, மக்களின் குரலாக நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். தொடர்ந்து கேள்வி எழுப்புவோம். இதுக்கான பதிலை நீங்கள் கொடுக்கணும். இந்த கேஸை முடிக்காதவர்களும் வீடியோ எங்கள் சைட்லேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ.